ஆண்டாளே தனி சிறப்புக்குரியவள். ஏன்னா 12 ஆழ்வார்கள் அவங்க ஒண்டி தான் பெண் ஆழ்வார். அப்பா ஒரு பெரிய ஆழ்வாரா இருந்தாலும், மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இறைவன் குருவா இருந்திருப்பான். சுற்றுப்புற சூழல்ல இருக்கிற பல விஷயங்கள் குருவா இருந்திரும். ஆனா ஆண்டாளுடைய பெரிய பெருமை என்னன்னா, ஆண்டாளுக்கு அவ தகப்பனார் பெரியாழ்வாரே குரு, ஞான குரு. அப்படிலாம் கிடையாது. தன்னுடைய அப்பாவே குருவா எத்தன பேருக்கு கிடைப்பான்? வாய்ப்பே இல்ல. ரொம்ப கம்மி. துளசி எப்படி மண்ணிலிருந்து கிளம்புகிற பொழுதே, அது தோன்றுகிற பொழுதே புகழோடும், அந்த நறுமணத்தோடும், அந்த வாசத்தோடும் தோன்றியது போல் ஆண்டாள் தோன்றினாள். ஏன்னா பூமி பிராட்டினுடைய அம்சம் அவ ஆண்டாள். நீங்க என்ன ஏன் சிறப்பு அப்படின்னா, நம்ம திருப்பாவை 30 143 நாச்சியார் திருமொழி. நான் இந்த நிகழ்ச்சிக்காக சரி ஒரு திருப்பாவையெல்லாம் படிச்சோம், நாச்சியார் திருமொழியில படிக்கிறோம் அப்படின்னா, அவளுடைய தமிழ் கிறங்க வைக்கும். ஏதோ நீங்க கேட்குறங்க, பத்மா கேட்குறாங்க, இந்த ஆழ்வார்கள பத்தி ஏதோ பேசிட்டு போகுன்றது இல்ல. அது உள்ள போனா, அதுலேருந்து என்னால வெளில வர முடியல. அதான் உண்மை. என்ன சொல்றா, மேகத்த தூது விடுறா. அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு, காமம் காதலாகி, காதல் பக்தியாகி, பக்தி ஞானமாகி, அது கடவுளிடமே சென்று சேர்கிறது. ஊர்ல மழை பெய்யுது, ஆறுல போகுது, அப்படியே நதியில போகுது, கடைசியில கடல்ல போகுது. அது மாரி அவள் அவ நம்ம காதல்லாம் இந்த கள்ளக்காதல், கண்டவன் மீது உள்ள காதல். அவ கடவுள் மீது உள்ள காதல். உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அளித்தால் வாழி. அவளே சொல்லிட்டா. நான் மனிதருக்கு என்று வாழவில்லைன்ட்டா. அந்த பேச்சே எடுக்காதேன்ட்டா. அரங்கன் தான்ட்டா. அரங்கனை தவிர என்னால யாரையும் யாரையும் சிந்திச்சு சிந்திச்சு பார்க்க கூட பார்க்க இருவேறுபட்ட முடியாது. சிந்தனைக்கு அங்க இடமே இல்லைன்றேன்.